இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதம் டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாட்டி 9th ஸ்டாண்டர்டில் உள்ள இயற்கணிதம் டாபிக் முடிச்சுட்டு வந்துருங்க. இப்போ எடுத்துக்காட்டு சம் பாருங்க. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எடுத்து எழுதிடும். தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. இப்போ மகனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். தந்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ தந்தைக்கு 6x போடுவோம். அடுத்து 6 வருடங்களுக்கு பிறகு 6 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 கூட்டிக்கிடுவோம். மகனுக்கு x + 6, தந்தைக்கு 6x + 6 ஈக்குவல் டு விகிதத்தில் எழுதிக்கிறோம். ஏன்னா இவங்க விகிதம் தானே கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். அதாவது மகனுக்கு 1னா தந்தைக்கு 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. மகனுக்கு நேராக 1 போடணும், தந்தைக்கு நேராக 4 போடணும். இதை மாற்றிடக்கூடாது. ஏன்னா 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். மகனுக்கு நேராக 1, தந்தைக்கு நேராக 4. அடுத்து விகிதம்னாலே நம்ம வகுத்தல் எழுதலாம் தெரியும். x + 6/6x + 6 = 1/4. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குவோமா? 4 × x + 6 = 1 × 6x + 6. இப்போ 4 x பெருக்குனா 4x + 6 4 24 = 1 வச்சு என்ன பெருக்குனாலும் அதே மதிப்பு 6x + 6. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். 24 இந்த +6 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -6 மாறும் = 6x. இங்கே +4x ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது -4x மாறும். இப்போ 24லேருந்து நம்ம 6 போச்சுன்னா 6 கழிச்சோம் அப்படின்னா 18 கிடைக்கும். ஈக்குவல் டு 6xலேருந்து 4x கழிச்சோம்னா 2x. எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். 18/2 எழுதுமா? படித்தோம்னா எக்ஸோட மதிப்பு 9ன்னு வரும். அவங்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னது? மகனுக்கு x, தந்தைக்கு 6x. இப்போ மகனின் தற்போதைய வயது எக்ஸுங்கிற இடத்துல 9. அப்போ மகனுக்கு தற்போதைய வயது 9. தந்தைக்குனா 6 × 9 9 54. இப்போ மகனுக்கு 9, தந்தைக்கு 54 வயசு. இது ஏதோ ஆப்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது. தந்தைக்கு 54, மகனுக்கு 9. என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. தீர்க்க 2x - 3y = 6, x + y = 1. நம்ம இது 9th பார்த்துருக்கோம். எக்ஸு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்க. 2x - 3y = 6 அப்படியே எழுதிடும். இது முதல் சமன்பாடு. அடுத்து ரெண்டாவது சமன்பாடை ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ண மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸை கேன்சல் பண்ணால் ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும். இது ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும். இப்போ ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்குவோம். இப்போ 3x + y × 3 + 3y = 1 × 3 3. இப்போ y இதை ரெண்டையும் கூட்டணும். கூட்டும்போது -3yயும் +3yயும் கேன்சல் ஆயிரும். 2xையும் 3xையும் கூட்டினா 5x, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு 9. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு 9/5ன்னு கிடைக்கும். அடுத்து நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாட்டில் போட்டுடலாமா? x + y = 1. எக்ஸுங்கிற இடத்துல 9/5 + y தான் கண்டுபிடிக்கணும் = 1. இப்போ +9/5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸில் மாறும். y = 1 - 9/5. பின்னத்தில் இருக்கு கழிக்கணும். கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 1 போல் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக கழிச்சிடலாம். இங்கே வேறு வேறையாக இருக்குது. அப்போ மீச்சமாக எடுக்கணும். 1க்கு 5க்கு மீச்சமாக எடுத்தால் 5. இப்போது கீழே 5ஆக மாற்றணும். 5ஆல் பெருக்கணும். இப்போ மேலே 5ஆல் பெருக்குவோம். 5
மைனஸ் ரெண்டாவது இதில் கீழே 5 இருக்கனால மேலே உள்ள -9 அப்படியே போட்டுருவோம் ஈக்குவல் டு 9லேருந்து 5 கழிச்சா 4. இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு -4/5ன்னு கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு வந்து 9/5. அடுத்து பாருங்க, 3 மாறிகளில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகளின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. a1x plus b1y plus c1z plus d1 equal to 0, a2x plus b2y plus c2z plus d2 equal to 0, a3x plus b3y plus c3z plus d3 equal to 0. அதாவது இந்த மாதிரி 3x minus 2y plus z equal to 2. இது வந்து 3 மாறிகளில் அமைந்த சமன்பாடு. இப்போ பாருங்க, நம்ம முன்னாடி 9th படிச்சிருக்கோம். 2 மாறிகளில் இருந்த சமன்பாடு வந்து ஒருங்கமை உடையதா ஒருங்கமைவற்றதாங்கிறதுக்கு ஃபார்முலா வச்சு போடுவோம். இதே இது 3 மாறி அமைஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேன்சல் பண்ணி பார்ப்போம். அதாவது XYZ மதிப்பு வந்து போட்டு பார்க்கும்போது மதிப்பு வந்துருச்சுன்னா தெரியாது. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஒய் 0 இதெல்லாம் 0 வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அந்த சமன்பாட்டுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் வரும். அப்படி இல்லை 0 ஈக்குவல் டு வேற ஏதாவது நம்பர் வந்ததுன்னா அதுக்கு வந்து தீர்வு இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து சம் செய்யும்போது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி மதிப்பு வந்ததுன்னா XYZ மதிப்பு வரும். அப்படி இல்லை இப்போ கேன்சல் பண்ணும்போது எக்ஸும் ஒய்யுமே கேன்சல் ஆகி இங்கே 0 ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இப்போ 0 ஈக்குவல் டு ஏதாவது நம்பர் 2 இல்லாட்டி 3 இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு வந்து தீர்வு இல்லை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு சம் பார்ப்போம். 3x minus 2y plus z equal to 2, 2x plus 3y minus z equal to 5, x plus y plus z equal to 6. 3 சமன்பாடு கொடுத்து மதிப்பு கேட்டிருக்காங்க. xy zோட மதிப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி 2 மட்டும் இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்து எக்ஸை சமமாக்கி கூட்டி இல்லாட்டி கழிச்சு எக்ஸை கேன்சல் பண்ணுவோம். இப்போ 3 இது இருக்கா, ஃபஸ்ட்டு முதல் 2 இதை எடுத்துக்கிடுவோம். 2 இதை எடுத்தோம்னா நமக்கு இஜெட் வந்து கேன்சல் ஆயிரும். 3x மைனஸ் 2y பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 2, அடுத்து 2x பிளஸ் 3y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 5. இப்போ இதில் பாருங்கள், இந்த 2ஐயும் கூட்டுனா நமக்கு இஜெட் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ 3x 2x கூட்டுனா 5x, 3yலேருந்து ஒய் போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. இது வந்து 4வது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து பாருங்க, நமக்கு இதில் வந்து இஜெட்டை கேன்சல் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னொன்றுலையும் இஜெட்டை கேன்சல் பண்ணணும். இப்போ 1வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுத்துக்கிடுவோம். இல்லை 2, 3 கூட எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். 3x மைனஸ் 2y பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 2, இது முதல் சமன்பாடு. அடுத்து 3வது சமன்பாடு எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. இப்போ இதை கழிச்சா இஜெட் வந்து கேன்சல் ஆயிரும். எல்லாத்தையும் கழிக்கும் போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம். 3xலேருந்து எக்ஸை கழிச்சோம்னா 2x, மைனஸ் மைனஸ் இருக்குது, அப்போ கூட்டணும்னா மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 6 ப்ளஸ் 2னா மைனஸ் 4. இது வந்து 5வது சமன்பாடு. இப்போ பாருங்கள், நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ஒய்யை கேன்சல் பண்ணால் இதை மட்டும் 3ஆல் பெருக்கினா போதும். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இதை 2ஆல் பெருக்கணும், அடுத்து இது ஃபுல்லாக 5ஆல் பெருக்கணும். அதனால் நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 4ங்கிறத எழுதிடுவோம். அடுத்து இந்த சமன்பாடு ஃபுல்லாக நம்ம எதால் பெருக்கணும், ஒய்யை கேன்சல் பண்ணுறதுனால 3ஆல் பெருக்கணும். 3 15x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 3 21. இப்போ பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும். கூட்டுனா 2ஐயும் கூட்டுனா இதையும் கேன்சல் ஆயிரும். இதை கூட்டினா 17x ஈக்குவல் டு 21லேருந்து 4 போச்சு அப்படின்னா நமக்கு என்னது 17. எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 17 ஈக்குவல் டு கண்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். 17/17. இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு எக்ஸு வந்து 1ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸு 1ன்னு கிடைச்சிச்சு. அதை நம்ம இந்த 2 சமன்பாட்டில் ஏதாவது ஒன்றில் போட்டால் ஒய்யோட மதிப்பு கிடைச்சிடும். நம்ம 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7ங்கிற சமன்பாட்டை எடுத்துக்கிடுவோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவோம். இப்போ 5 × 1 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7.
இப்போ 5 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறும். ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் 5. இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு 2ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸும் ஒய்யும் வந்துருச்சு. நம்ம இஜெட் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6ங்கிறத எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. எக்ஸுங்கிற இடத்துல 1 ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 2 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. இப்போ 1 2 கூட்டினா 3 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. இப்போ இஜெட் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இஜெட்டை மட்டும் வச்சுட்டு ப்ளஸ் 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 3 மாறும். இஜெட் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3. இப்போ இஜெட்டோட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். அதாவது எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 2, இஜெட்டோட மதிப்பு 3. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மொதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா புக்கு வச்சு பாருங்கள். அடுத்த சம் பாருங்க. பள்ளிகளுக்கிடையேயான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுகள் 24 கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 56 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலிடம் பெறுபவருக்கு 5 புள்ளிகளும், இரண்டாம் இடம் பெறுபவருக்கு 3 புள்ளிகளும், மூன்றாம் இடம் பெறுபவருக்கு 1 புள்ளியும் அளிக்கப்படும். மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் எனில் முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு சம் வந்து ஈஸி ஆயிடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த பரிசு 24ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புள்ளிகள் வந்து 56 புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகளுக்கிடையான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுகள் 24 கொண்ட தனிநபர் போட்டிகளில், தனிநபர் போட்டி மொத்தம் வந்து 24 போட்டின்ட்டாங்க. அப்போ 3 பேர், ஏன்னா 3 இடம் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் இடம், ரெண்டாம் இடம், மூணாம் இடம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் தனிநபர் சேர்ந்து விளையாடுற போட்டி வந்து மொத்தம் 24. அடுத்து பாருங்க, 56 புள்ளிகள் ஒதுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 56 புள்ளி எப்படி ஒதுக்குறாங்க, முதலிடம் பெற்றவருக்கு 5 புள்ளி, அப்போ 5x, ரெண்டாம் இடம் வந்து 3 புள்ளி 3y பிளஸ் மூணாவது இடம் வந்து 1 புள்ளி. இப்போ இஜெட் ஈக்குவல் டு 56. இது வந்து 1வது சமன்பாடு, இது வந்து 2வது சமன்பாடு. அதாவது பாருங்க, 24 பரிசுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து 24 போட்டி, முதல் இடம், ரெண்டாவது இடம், மூணாவது இடம் வர்ற மாதிரி. அப்போ அதனால நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, 56 புள்ளி ஒதுக்கியிருக்காங்க. முதலிடம் வர்றவங்களுக்கு வந்து 5 புள்ளிங்கிறதுனால 5x பிளஸ் ரெண்டாம் இடத்துக்கு 3 புள்ளிங்கிறதுனால 3y பிளஸ் மூணாவது இதுக்கு வந்து 1 புள்ளிங்கிறதுனால இஜெட் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் கூட்டுனா 56 வரும்னு சொல்லியிருக்காங்க. 56 புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது பாருங்க, மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை. அதாவது மூன்றாம் இடம்னா என்னது, இஜெட். மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை வந்து எதுன்னா சொல்லியிருக்காங்க, முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய்யை கூட்டுனா இஜெட்டோட எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24. நமக்கு இங்க பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இஜெட். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக இஜெட் போடலாமா, இஜெட் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24. இந்த இடத்துல ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா, மூணாவது சமன்பாடு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இஜெட்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமன்பாடு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24. இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம இஜெட்னு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24. இப்போ 2 இஜெட் ஈக்குவல் டு 24. இப்போ இஜெட் ஈக்குவல் டு 24/2 12. நமக்கு இஜெட்டோட மதிப்பு 12ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாடு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது எடுத்துக்கிறோம், 5x பிளஸ் 3y பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 56. அடுத்து முதல் சமன்பாடு பாருங்க, ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோம். ஒய்யை கேன்சல் பண்ணுவோமா, அப்போ 3ஆல் பெருக்கும். முதல் சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கும். 3x அடுத்து பிளஸ் 3y பிளஸ் 3z ஈக்குவல் டு 24 3 பெருக்கணும். 4 12, மிச்சம் 1, 2 6 1 7. இப்போ எல்லாத்தையும் கழிப்போம்.
அப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸு, மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது 2xன்னு வரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 2z ஈக்குவல் டு 72லேருந்து 56 கழிப்போம். 6 1 16, அதாவது மைனஸ் 16. அடுத்து பாருங்கள், இஜெட் வந்து ஏற்கனவே நமக்கு 12ன்னு தெரியும். 2x மைனஸ் 2 × 12 நமக்கு 24 ஈக்குவல் டு மைனஸ் 16. அடுத்து பாருங்கள், 2x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 16 அப்படி எழுதுகிறோம். இந்த மைனஸ் 24 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 24 மாறும். இப்போது 2x ஈக்குவல் டு 24லேருந்து 16 போச்சுன்னா 8, x ஈக்குவல் டு 8/2ன்னு எழுதுவோம். ஏன்னா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டு அங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். இப்போ x ஈக்குவல் டு நமக்கு 4ன்னு கிடைக்கும். இஜெட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 12ன்னு, எக்ஸோட மதிப்பு 4. அடுத்து நம்ம ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் போடலாமா? எக்ஸோட மதிப்பு என்னது? 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இஜெட்டோட மதிப்பு நமக்கு 12ன்னு தெரியும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 12 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 4 மாறும். இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 8ன்னு கிடைக்கும். அதாவது எக்ஸு வந்து 4, ஒய் வந்து 8, இஜெட் வந்து என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கோ 12. நம்ம இது கரெக்டானு கூட செக் பண்ணிக்கலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இதை எல்லாத்தையும் கூட்டினா 24 வருதான்னு பார்ப்போம். 20 24 இது வருது. அடுத்து 3வது பாருங்கள், இஜெட்டை வந்து இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா வர்ற மதிப்பு 4யும் 8யும் கூட்டினா 12, 12 ஈக்குவல் டு 12. அடுத்து இதுலையும் செக் பண்ணால் நமக்கு 56 வந்துடும். 5 × எக்ஸோட மதிப்பு 4 ப்ளஸ் 3 × 8 வட்டா 24 ப்ளஸ் 12, 5 20 24 12, 4 2 6 4 5, இப்போ 56. இப்போ சம்மா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்துட்டு சமன்பாடு கொண்டு வந்துட்டோம்னா செய்கிறது வந்து ஈஸி.